ஈஸ்டர்ன்ல தமிழ் மீடியத்துல வந்துட்டு இப்ப நாங்க வந்து பெஸ்டா செய்யறோமான்னு நினைக்கிறோம். இது வந்துட்டு சில கோர்ஸ்கள் இருக்கு. இப்ப பாய்ஸுக்கு மட்டும் சில கோர்ஸ்கள் கேர்ள்ஸுக்கு மட்டும் இருக்கு. ஆனா இந்த கோர்ஸ் அப்படி இல்லாம ரெண்டு சாராருக்குமான வந்து ஒரு பொதுவான கோர்ஸ். நீங்க வந்துட்டு எந்த ஒரு நாலேஜும் இல்லாம ஒரு பார்மசியில போய் வேலை செய்யறதை காட்டிலும் ஒரு சர்டிபிகேட் ஒரு குவாலிஃபைடான ஒரு ஆளா பார்மசியில நீங்க ஒர்க் பண்ணக்குள்ள அது இன்னும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. இப்ப அந்த ஒரு நோக்கத்துக்காக அந்த ஒரு தொழில் வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி தரணும் பண்றதுக்காக வந்து உருவாக்கப்பட்ட கோர்ஸ் தான் இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் வந்துட்டு. இது வந்துட்டு சமீன் சாரால வந்துட்டு கண்டக்ட் பண்ணப்படும். சமீன் சார் வந்துட்டு அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு படிச்சு தருவாங்க, உங்களுக்கு ட்ரைனிங் எப்படி நடக்கும், சகல விஷயத்தை வந்து சமீன் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு முதல் இந்த ஃபார்மசி கோர்ஸை முதலாம் பேட்சை வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண இந்த மாணவன் ஒரு ஆள் முஃபீஸ் வந்துட்டு அவரோட ஃபீட்பேக் வந்துட்டு தருவார். முஃபீஸ். சார். ஸ்டார்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் மார்னிங் எவ்ரிவன். நான் முஃபீஸ். இதற்கு முந்தைய பேட்ச்ல நான் ஒரு ஸ்டூடெண்ட். அந்த வகையில் பெருமைப்பட்டுள்ளேன். இந்த இடத்திலே நான் இந்த பார்மசி டெக்னீஷியன் கோர்ஸ் மூலம் என்ன பயனடைந்தேன் என்கிற இந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆரம்பத்தில் நான் இந்த பார்மசி டெக்னீஷியன் கோர்ஸில் ஜாயின் ஆகிற போது எனக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட பெயர்களோ மருத்துவம் சம்பந்தப்பட்ட சொற்களோ எனக்கு தெரியாது. அதாவது இந்த துறையில இந்த நாலேஜ் 0% இருந்தது. ஆனால் சமீம் சார் அந்த 3 மாத கால லெக்சருக்கு பிறகு நான் ஒரு பார்மசியில அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ அதனுடைய மருந்துகளை அதனுடைய கிளாசிபிகேஷன் படி ஸ்டோர் பண்றதுல இருந்து ஒரு டாக்டரை பிரெஸ்கிரிப்ஷன்ல உள்ள செறிவுல பார்த்து மருந்து கொடுக்கும் அளவுக்கு நான் அந்த அறிவை பெற்றிருக்கேன். இறைவனின் உதவியை கொண்டு இதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த எனது பெருமதிக்குரிய எனது ஆசிரியர் சமீம் பிஃபார்ம் அவர்களுக்கு எனது கோடான நன்றிகள். சமீம் சார் லெக்சர்ல நான் முதலாவது உணர்ந்தது தன்னம்பிக்கை. அதாவது ஆரம்பத்துல நான் ஒரு பார்மசிலேயோ அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு டாக்டர் பிரெஸ்கிரிப்ஷன் ரீட் பண்ணி மருந்து கொடுப்பேனா, அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், அந்த ஸ்டேஜை நாம் அடையிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும், இதெல்லாம் எனக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் சமீம் சார் லெக்சருக்கு பிறகு உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை தான் முதலில் சார் என்னுடைய உள்ளத்தில் விதைத்தது. அதற்கு பிறகு நடந்த ஒவ்வொரு கிளாஸும் எங்களுக்கு இன்னும் இன்னும் ஆர்வத்தையும் விருப்பத்தையும் தூண்டியது. அதாவது எப்படி என்றால், நமக்கு சாதாரணமாக ஏற்படும் காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வாய் கசப்பு ஏன் வருகிறது, அதற்கான காரணம் என்ன என்ற விடயம் தொட்டு நாம் பெரிதாக பார்க்கக்கூடிய இதயம் சம்பந்தமான நோய்கள், கிட்னி சம்பந்தமான நோய்கள், ஒரு தவறான பாலியல் உறவு மூலம் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தொற்று, அதற்கான காரணம் என்ன, அதற்கான மருத்துவம் என்ன, அதன் பக்க விளைவு என்று எல்லா விடயங்களையும் அக்குவராக ஆணிவராக கற்றுத்தந்தார். சலீம் சார் இன்னும் நிறைய டாபிக்ல நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு சலீம் சார் படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு. மிகவும் திறமையான ஒரு ஆசிரியர். ஒவ்வொரு தலைப்பிலையும் நமக்கான நேரத்தை ஒதுக்கி மிகவும் தெளிவாகவும் பொறுமையாகவும் கடினமான தலைப்புகளையும் சுலபமாக புரிய வைக்கக்கூடிய ஒரு திறமையான ஆசிரியர். சாரை மிஸ் பண்ணாம தொடர்ந்தும் எல்லா கிளாஸையும் அட்டென்ட் பண்ணுங்க, படிங்க. அது உங்களோட வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள அமையும் என்கிறதுல இந்த மாற்றம் இல்லை. அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். சார், நீங்க தொடரலாம். இந்த கோர்ஸ் மேலதிக தகவல்களை வந்துட்டு உங்களுடைய சயின்ஸ் பிஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தெளிவு வழியாக இருந்தால் வந்துட்டு சரி நீங்க மீட்டிங் முடியக்கிட்ட வந்து எடுக்கலாம். ஓகே, நான் பேசுறது கேக்குதா? சார் கேட்குது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சுபஹான் அண்ட் முஃபீஸ்.
Okay, again, welcome to Medi Wings Academy, Medifarm Academy சேர்ந்து நடத்துகிற சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃபார்மசி ப்ராக்டிஸுக்கு அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். என்னை பற்றி சொல்கிறோம்டா, என் பேர் மஹமூத் லபை முகமது சமீம். நான் ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஆனர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எஸ்எல்எம்சி ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட். ஓகே, ஸோ எகெயின் உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை பற்றி சுபஹான் சொல்லியிருப்பாரு, அடுத்தது என் ஸ்டூடெண்ட் முக்கியம் சொல்லியிருப்பாரு. ஸோ ஆனால் அந்த கோர்ஸை பற்றி கோர்ஸோட டீட்டெயில்ஸ் கண்டென்ட்கள் பார்க்குறதுக்கு முதல் அந்த கோர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்குரிய பர்பஸை சொல்லிட்டு நான் மிச்ச விஷயங்களை கொண்டு போகிறேன். ஸோ இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் பர்பஸ் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் ஃபார்மஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஜூலையிலிருந்து, சரியா, இந்த மந்த் நெக்ஸ்ட் ஜூலையிலிருந்து, ஜூலை ஃபெஸ்ட்டிலிருந்து ஸ்ரீலங்காவில் ஒரு லோ வருது. எப்படின்னா ஃபார்மசியில் ஃபார்மசிஸ்ட் கட்டாயம் இருக்கணும் என்ற ஒரு லோ வருது, சரியா. ஸோ அந்த லோ படி ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுறாக்கள் ஃபார்மசிஸ்டோட சேர்ந்து ஃபார்மசிஸ்ட் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணலாம். அப்படி ஒர்க் பண்ணுற பர்சன் ஒரு நாலேஜபிளான பர்சனாக இருக்கணும். அண்ட் அதாவது அவர் ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த ஃபார்மசி அசிஸ்டன்ட் ஒரு வெல்யூடான சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் என்ற ஒரு ரெகுலேஷன் ஃபியூச்சரில் வருது, சரியா. ஸோ அந்த பேசிக்கை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கோர்ஸ் நான் எல்லா கரிக்குலம் எல்லாம் ரெடி பண்ணி விங்ஸ் அகாடமியோட சேர்ந்து மெடிஃபார்ம் அகாடமி கண்டக்ட் பண்ணுது. இதை விட இது ஒரு பர்பஸ். இதை விட நான் இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான மெயினான ஒரு பர்பஸ் என்னன்னா இப்போ நீங்கள் உங்களோட ஏரியாலேயோ அல்லது வேறு வேறு ஏரியாவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுறாங்க ஜஸ்ட் ஒரு ஓ லெவலோ ஏ லெவலோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அல்லது அதுவும் இல்லாமல் ஒரு நாலேஜ் இல்லாமல் மருந்து கொடுக்குற டிஸ்பென்ஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம் நம்ம நாட்டில் காணப்படுது, சரியா. அது ஃபியூச்சரில் இல்லாமல் போகுது. அது எந்த அளவுக்கு பாரதூரம் என்றால், நீங்கள் மருந்து கொடுக்குறங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு நோயை கேட்டுட்டு சும்மா ஒரு மருந்தோட பேரை பாடம் ஆகிட்டு மருந்து கொடுக்கலாம். ஆனால் அந்த மருந்துக்கு பின்னால் நிறைய விஷயம் இருக்கு. அந்த ஒரு மருந்து எவ்வாறு உங்களோட உடம்புல வேலை செய்யுது, அது என்னென்ன யூசஸ் பண்ணுது, அதோட சைடு எஃபெக்ட் என்ன, அது எந்த டோஸில் போகணும், எந்த ஏஜ் பீப்புளுக்கு என்னென்ன டோஸ் கொடுக்கணும், இப்படி ஒவ்வொரு மருந்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் அறிஞ்ச ஒரு ஆளாக தான் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணணும். அதுக்கு கட்டாயம் ஃபார்மசிஸ்ட் இருக்கணும், ஃபார்மசிஸ்டோட சேர்ந்து ஃபார்மசி அசிஸ்டன்ட் இருக்கணும், சரியா. ஸோ அந்த பேஸ் பண்ணி இது ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்குதுன்னு மட்டும் நம்பாமல் இந்த கோர்ஸை ஃபுல்லாக நீங்கள் ஒவ்வொரு வீடியோ, நான் லெக்சர் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அந்த வீடியோ ஒவ்வொரு நோட் பண்ணி அந்த கோர்ஸை நீங்கள் தெளிவாக படித்து நீங்கள் ஒரு ஃப்யூச்சரில் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஃபார்மசி ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்று கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஒரு ஃபார்மசி ஸ்டார்ட் பண்ணீங்களோ, நீங்கள் ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண போனாலும் இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபார்மசியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தான் என்ற மெயினான நோக்கம் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. ஓகே, ஸோ தான் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற மெயின் பர்பஸ். நான் இந்த வெச்ச வீடியோ சவுண்ட் இல்லாம இருக்கு சார். யா இப்போ இல்லைங்கடா. ஓகே, இப்போ ஓகே ஓகே, நம்ம இன்ட்ரடக்ஷன் செஷனுக்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கோர்ஸில் கண்டென்ட்களை சொல்கிறேன். இந்த கோர்ஸ் நான் பேக் பண்ண கரிக்குலம் தான். இதில் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் கவர் ஆகும் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்யூனிட்டி ஃபார்மசி ப்ராக்டிஸ் அண்ட் மெடிக்கல் டெர்மினாலஜி அண்ட் anatomy, physiology, pharmacology, pharmaceutical drug classification, pharmaceutical dosage calculation, prescription reading, dispensing technique, pharmacy law and ethics, communication with patients, and cashier and practical training. இது எவ்வளோ தான் கண்டென்ட். இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வர லெக்சரில் அடுத்து வர ஸ்லைடில் சொல்லுவேன். இந்த கோர்ஸ் கண்டென்ட் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஒரு ஃபார்மசிக்கு நாங்கள் கூட்டி போய் உங்களுக்கு நீங்கள் படித்த விஷயங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கும். அதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு ஓஜிடி ட்ரைனிங்,
நீங்கள் ஒரு ஃபார்மசி ஒன்றில் வந்து 7 days வந்து ஒர்க் பண்ண மாதிரி, இப்போ 7 days 2 weeks வந்து ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஓஜிடி ட்ரைனிங் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம். அதோட சேர்த்து நீங்கள் பிளேஸ்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். சரியா? ஸோ நான் நீ கோர்ஸ் கண்டென்ட்டுக்குள்ளே ஒரு டீப்பாக அலசாமல் கோர்ஸ் கண்டென்ட்டை வந்து பேசிக்காக சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்யூனிட்டி ஃபார்மசி ப்ராக்டிஸில் வந்து இந்த டாபிக் இந்த கண்டென்ட்டுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுமாண்டா, ஒரு ஃபார்மசி நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான பேசிக்கான எல்லா விஷயங்களும் வந்து இதில் உள்ளடக்கப்படும். அதில் வந்து ஃபார்மசிஸ்ட்ல ரோல் என்ன, ஃபார்மசிஸ்ட் வந்து அசிஸ்டண்ட் ரோல் என்னங்கிற சம்பந்தமான விஷயங்கள் வரும். அதே மாதிரி நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு ஃபார்மசி ஓப்பன் பண்ண போறீங்கன்னா அதோட பெர்மிஷன் அப்ரூவல் வந்து எப்படி எடுக்கிறது, அதோட லொக்கேஷன் எப்படி டிசைன் பண்ணுறது, ஃபார்மசி ட்ரெக்குகள் ஸ்டோரேஜ்கள் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, எப்படி மருந்துகளை வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வேறையா அடுத்தது ஓவர் த கவுண்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம், ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்துகள் வழங்கப்படுறது, அதே மாதிரி மருந்துகளை எப்படி வந்து டிஸ்போசல் பண்ணுறது, எக்ஸ்பயர் பண்ண பொருட்களை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதே மாதிரி முக்கியமான விஷயம் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, அதை எப்படி டீல் பண்ணுறது, அதை எப்படி பேஷண்ட்டுக்கு வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுறது, உரிய கவுன்சிலிங் எப்படி கொடுக்குறது. ஃபார்மசியில் முக்கியமான விஷயம் வந்து உரிய பேஷண்ட்டுக்கு உரிய கவுன்சிலிங் கொடுக்கணும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து எப்படி செய்கிறது. அதே மாதிரி ஃபார்மசியில் நீங்கள் ஒரு நிறைய மருந்துகள் வரும், அந்த மருந்துகள் வந்துச்சுன்னா அதை எப்படி டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, இன்வென்டரியை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்கிறது. அதோட சேர்ந்து மெடிக்கேஷன் அட்ஹியரன்ஸ் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நீங்கள் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா வந்து ஆஹ், ஒரு பேஷண்ட் வருது, அந்த பேஷண்ட்டுக்கு அந்த மருந்து ஒரு 7 நாளைக்கு ஒரு 2 weeks கொடுக்குற மாட்டா வந்து அந்த பேஷண்ட் வந்து ஒரு 7 நாளைக்கு மருந்து தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டோட்டல் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த வருத்தம் சுகமானுமெண்டா 14 days மருந்து எடுக்கணும். ஸோ அப்படி மருந்து எடுக்காம பேஷண்ட் 7 நாள் நிப்பாட்டிங்கன்னா அந்த மருந்து அவங்களோட நோய்க்குரிய சிம்டம் குறையும், அந்த நோய் வந்து இல்லாமல் போகும். ஸோ அப்படி பேஷண்ட் வருதுன்னா அந்த மெடிக்கேஷனை அந்த பேஷண்ட் என்ன செய்யணும், ஃபாலோ அப் பண்ணணும். ஸோ அந்த விஷயங்களை வந்து ஃபார்மசி கட்டாயம் செய்யணும். அதே மாதிரி ஃபார்மசியில் வந்து நீங்கள் வந்து ஹெல்த் ஸ்கிரீனிங் செய்யலாம், ப்ரெஷர் மானிட்டர் பண்ணலாம், குளுக்கோஸ் செக் பண்ணலாம், அதே மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்கள் செய்யலாம். இதெல்லாமே வந்து ஃபார்மசியில் இருக்கிற ஃபார்மசி அசிஸ்டண்ட் ரோல். அதே மாதிரி பேஷண்ட் கவுன்சிலிங், இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். எந்த மருந்து கொடுக்குறேன்னாலும் அந்த மருந்தை பற்றிய முழுமையான தகவல் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு போய் சேரணும். இந்த விஷயம் வந்து இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லப்படும் எப்படி சொல்றது. அதே மாதிரி மெடிக்கேஷன் ரிலேட்டடான எரர்கள் என்ன வரப்போகுது, ப்ரிஸ்கிரிப்ஷன் ரிலேட்டடான எரர்கள் என்ன வரப்போகுது. அதே மாதிரி ஃபார்மசியில் நீங்கள் என்னென்ன புக்குகள் வந்து ரிஃபரன்ஸ் மெட்டீரியலை வச்சுக்கொள்ளலாம், பிஎன்எஃப் என்ன, ஃபார்மகோஃபியா என்ன, எஸ்எல்எஃப்பி என்ன, இது எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லப்படும். இது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்யூனிட்டி ஃபார்மசியில் வந்து கொண்ட அந்த ஹெட்டிங்குகளை இந்த விஷயம் எல்லாமே வந்து சொல்லப்படும். அடுத்தது வந்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான ஃபீல்டில் இருக்கிறாங்களுக்கு வந்து மெடிக்கல் டெர்மினாலஜிங்கிறது முக்கியம். ஸோ ஒரு பேசிக்கான மெடிக்கல் டெர்மினாலஜி என்ன, எவ்வாறு ஒரு ஒரு மெடிக்கல் வேர்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றது. ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வரும். இப்போ ப்ரிஸ்கிரிப்ஷனில் மருந்து கொடுக்க போறீங்கன்னா அந்த மருந்தில் தகவல் வாசிக்கிறதுக்கு முதல் அந்த நோய் நிலைமை டயக்னோசிஸை என்னன்னு சொல்லி பார்க்கணும். சம்டைம் வந்து சில லெட்டர்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த டயக்னோஸ் என்ன நோய் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா ஸோ அதை ரிலேட்டடான மருந்துகளை நீங்கள் கெஸ் பண்ணி மருந்துகளை கொடுக்கலாம். சரியா? ஸோ அந்த அடிப்படையில் மெடிக்கல் டெர்மினாலஜி எல்லா மெடிக்கல் ப்ரொஃபஷனலுக்கும் தெரிஞ்சிருக்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபார்மசி அசிஸ்டன்ட் உங்களுக்கும் இந்த மெடிக்கல் டெர்மினாலஜிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அதோடு சேர்ந்து வர anatomy and physiology. சரியா? அனாட்டமி பிசியோலஜி என்ன வந்து இப்போ ஒரு ஹியூமன்ல வந்து ஒரு மனுஷன் எடுத்துட்டோம்னா அவங்களோட உடம்புல நிறைய சிஸ்டம் இருக்கும், இதயம் இருக்கும், ஹார்ட் இருக்கும், அதே மாதிரி கிட்னி, லங்ஸ், அப்படி நிறைய ஓர்கன் இருக்கும். ஸோ இந்த ஓர்கன்லாம் வந்து எப்படி நம்ம உடம்புல அமைஞ்சிருக்கு, அதோட பிசியோலஜிக்கல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. சரியா? அது சம்பந்தமான தகவல் எல்லாமே வந்து இந்த அனாட்டமி பிசியோலஜி இந்த செக்ஷன்ல வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்படும். என் முக்கியமான டாபிக் வந்து ஃபார்மகாலஜி. சரியா? இதுதான் நீங்க முக்கியமா படிக்க போற பேஸ். இந்த ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மகாலஜிங்கிற விஷயம் தான் உங்களுக்கு கட்டாயம் தெரியணும். ஸோ அதில் வந்து பேசிக் ஃபார்மகாலஜியில் வந்து ஃபார்மகோ கைனட்டிக், ஒரு மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் என்னென்ன ஒர்க் எல்லாம் செய்யுது, அந்த மருந்துக்கு நம்ம உடம்பு எவ்வாறு ரெஸ்பான்ஸ் பண்ணுது, அதை ஃபார்மகோ கைனட்டிக் டைனமிக்னு சொல்லுவோம். அதே மாதிரி மருந்துகள் என்னென்ன வழியில் செலுத்தப்படுற ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி இண்டிகேஷன், இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மருந்து பொட்டி எடுத்தீங்கன்னா அந்த மருந்துல இந்த தகவல் எல்லாமே இருக்கு. சரியா? அதே மாதிரி அதில் ப்ரிகாஷன், அதில் சைடு எஃபெக்ட், முக்கியமாக சைடு எஃபெக்ட். நிறைய பேர் நான் ஃபார்மசியில் நீங்கள் ஒர்க் பண்ணுற கேட்டோம் அது இந்த மருந்துகள், சில பேர் நான் பேஷண்ட் பார்த்துருக்கேன், மருந்துகள் பாவிச்சு அதோட சைடு எஃபெக்ட் தெரியாமல் அந்த சைடு எஃபெக்ட் அந்த மருந்தை ஸ்டொப் பண்ணாமல்
அந்த சைடு எஃபெக்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாக்களும் இன்னைக்கு சரியா. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் சில மருந்துகள் எடுக்கிறதுல இருந்து சில மருந்துகள் எடுக்கிறதுல உடம்புல வந்து வரட்டிருமல்ங்கிற நம்ம பேப்படும். ஸோ அந்த வரட்டிருமலுக்கு நீங்கள் மருந்து அந்த மருந்தை நிப்பாட்டாமல் அந்த வரட்டிருமல் சரியாகாது. சில பேர் நம்ம கண்டினியூஸாக மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வரட்டிருமலுக்கும் வேறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி எடுத்து அந்த பேஷண்ட்டுக்கு வேலை இல்லை. ஸோ டாக்டர்ஸ் கூட ஐடென்டிஃபை பண்ணாமல் மருந்துகள் எடுத்துக்கூடிய சுச்சுவேஷனும் நம்ம நாட்டில் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டண்டாக நீங்கள் ஃபார்மசியில் ஒர்க் பண்ண போறீங்கன்னா அந்த விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வந்து ஃபார்மகாலஜியில் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக் கிளாசிஃபிகேஷனில் வந்து ஃபார்மகாலஜி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் படிச்சிட்டிங்கன்னா எப்படி ட்ரக்குகளை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது. இப்போ ட்ரக்னு எடுத்துனா நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஆன்டிபயோட்டிக் இருக்கு, ஆன்டி ஃபங்கல், அதே மாதிரி ஆன்டி அன்ஜைனல், இதெல்லாம் வந்து மெடிக்கல் டேர்ம்கள் சரியா. ஒரே பண்ணத்தோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இதை எப்படி படிக்கிறது செய்யறதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆன்டி கோகுலன்ஸ், குருதி ஒருங்கட்டுறதுக்கு எகேன்ஸ்டாக பார்க்கறது, ஹார்ட் ரிலேட்டடாக பார்க்குறது ஆன்டி அன்ஜைனல். அதே மாதிரி கண்ட்ராசெப்டிவ்னா வந்து ப்ரெக்னன்சியை ப்ரிவென்ஷன் பண்ணுற இது ட்ரக்குகள். அதே மாதிரி தூக்கத்தை வர வைக்கிற ட்ரக்குகள் செடேட்டிவ். இப்படி வந்து நிறைய ட்ரக் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் அந்த ட்ரக்குகள் படிக்கக்குள்ள அதோட யூசஸ் இண்டிகேஷன் எல்லாமே பார்ப்போம் சரியா. அதோட யூஸ் இண்டிகேஷன் அதோட சைட் எஃபெக்ட். உதாரணம் சொல்ல போனால் இப்போ பிரிட்டன் என்ற மருந்து எடுப்பாங்க. ஸோ அந்த பிரிட்டன் எடுக்கிறது வந்து தூக்கத்துக்குன்னு சொல்லி எடுப்பாங்க. ஆனால் பிரிட்டன் வந்து தூக்கத்துக்கு எடுக்கிறதுல அது ஆன்டி ஹிஸ்டமின்னு சொல்லுவோம். உடம்புல எதுவும் கடிகள் கண்கடி அப்படி அது ரிலேட்டடாக எடுக்கிறதான அதோட சைட் எஃபெக்ட் வந்து தூக்கம் சரியா. சில பேர் அந்த தூக்கத்துக்குன்னு சொல்லிட்டு மிஸ்யூஸ் பண்ற சுச்சுவேஷன் இருக்கு. ஜின்னும் அப்படிதான் சிட்டிசின்னு சொல்லப்படுறது. ஸோ ஒரு மருந்துக்கு ஜெனரிக் பிராண்டட் இருக்கு. அது ரிலேட்டடான எல்லா டாபிக்களும் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் கால்குலேஷன். ஒரு ஃபார்மசியில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணீங்கன்னா அதோட டோஸ்கள் வந்து கால்குலேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அந்த பாடியோட செக்ஸுக்கோ அவங்களோட வெயிட் ஹைட் இதில் செக்ஸ் இதை வச்சு வந்து அந்த டோஸ் வந்து மாறப்படும். சின்ன ஆக்களுக்கு ஒரு டோஸ் வரும், பெரிய ஆக்களுக்கு ஒரு டோஸ் வரும். ஸோ இதெல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். அதே மாதிரி ஃபார்மசி லோ அண்ட் எத்திக்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஃபார்மசி ஓப்பன் பண்ண போறீங்கன்னா வந்து ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன எப்படி வந்து நீங்கள் அந்த அப்ரூவல் எடுக்கிறது அதை ரெகுலேட் பண்ணுற authority body யாரு. சில மெடிக்கல் கவுன்சில், நேஷனல் மெடிக்கல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில்ஸ், இப்படி வந்து நிறைய ரெகுலேஷன் பாடிகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். தென் ப்ரிஸ்கிரிப்ஷன் ரீடிங் இதில் டெக்னிக்கில் வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வருதுண்டா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து எப்படி ரீட் பண்ணுறதுங்கிற டெக்னிக் வந்து உங்களுக்கு சொல்லப்படும். எப்படி வந்து அதில் இருக்கிற விஷயங்களை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்றது, அதில் என்னென்ன கொண்டன்ட்கள் இருக்கும், அந்த இருக்கிற அப்ரிவேஷன்களை வந்து எப்படி வந்து நோட் பண்ணிக்கொள்றது, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் ரீடிங்கிற டாப்பிக்கில் வந்து கவர் பண்ணப்படும். அதே மாதிரி டிஸ்பென்சிங் டெக்னிக். ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வருதுன்னா அதை எப்படி நீங்கள் டிஸ்பென்ஸ் பண்ணுறது, எப்படி கவுன்சிலிங் கொடுக்கறது பேஷண்ட்டுக்கு, எப்படி பேஷனோட வந்து நீங்கள் இன்டராக்ஷன் ஆகிறது, இது சம்பந்தமான தகவல் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். அதே மாதிரி உங்களோட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து ஒன்று இருக்குது. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா வந்து ஒரு ஃபார்மசி கூட்டிட்டு போய் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வரும். அதில் உங்களோட ப்ராக்டிக்கலில் நீங்கள் எப்படி பேஷண்ட் டிரெக்டாக வந்து மருந்து கொடுக்குற சம்பந்தமான தகவல், அதே மாதிரி கெஷியர் ட்ரைனிங் எல்லாம் வந்து அந்த கோர்ஸ் கண்டென்ட்டுக்கெல்லாம் ஒரு 1 day ப்ரோக்ராம் வந்து அது நடக்கும். அதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு ரோஜேட்டட் ட்ரைனிங்கும் அதே விஷயமா நீங்கள் அந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்டும் வந்து அந்த ஒரு யாக்களோட பேஸ் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தர முடியும் சரியா. இது மெயினாக வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசி ப்ராக்டிஸோட சேர்ந்த மாதிரி தான் இந்த கோர்ஸ் வந்து மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த கோர்ஸோட கரிக்குலம் டியூரேஷனை பற்றி சொல்ல போனோம்னா இந்த கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் இன் ஃபார்மசி ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். அது ஃபார்மசி அசிஸ்டண்டாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 3 months நடக்கும். அதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு ஓஜேடி ட்ரைனிங் வந்து ஜாப் ட்ரைனிங் வந்து நடக்கும். டெலிவரி மூட் வந்து ஆன்லைன் தான். ஸோ ஃபிசிக்கல் இல்லை, உங்களுக்கு ஒரு ரெக்கார்டிங் வீடியோவும் கிடைக்கும். அதே மாதிரி நோட்ஸ்களும் வந்து ஷேர் பண்ணப்படும். ஸோ அதை நீங்கள் படித்து கொள்ள முடியும். அதோட சேர்ந்து உங்களுக்கு ஓஜேடி ட்ரைனிங் ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா டோட்டல் கோர்ஸ் ஃபீஸ் வந்து 15,000. இதை நீங்கள் பார்ஷியலாகவும் பே பண்ணலாம், இல்லை ஒன் டைமும் பே பண்ணலாம். ஒன் டைம் பே பண்ணீங்கன்னா வந்து ஒரு டைமில் வந்து 2,500 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக வழங்கப்படும். 12,500 தான் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி பார்ஷியலாக பே பண்ணீங்கன்னா மந்த்லி வைஸ் சரியா. கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண நாளையிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும் 1 week. ஸோ நீங்கள் 5,000 படி பே பண்ணி 3 months 5,000 படி பே பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ் சரியா. இது பேமெண்ட் டீட்டெயில்ஸ்.
அண்ட் வந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம்னா நீங்கள் இப்போ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது கம்யூனிட்டி ஃபார்மசி ஒன்லேயும் வந்து நீங்கள் ஒரு ஃபார்மசி அசிஸ்டண்டாக வந்து ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருக்கிற ஒசுசலையில் வந்து ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிகளில் வந்து ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக வந்து மெடிக்கல் ரெப்னு சொல்லுவோம், சேல்ஸ் ரெப், மெடிக்கல் ரெப், அப்படி வந்து ஃபார்மசி ரிலேட்டட் எல்லா இதுலேயும் வந்து அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிலையும் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி காணப்படும். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு ரோஜெட் ட்ரைனிங் இருக்கும். இது ஒரு ஜஸ்ட் சர்டிஃபிகேட் கம்ப்ளீஷனுக்கு முடிக்காமல் நீங்கள் ஒரு ஃபார்மசி ரிலேட்டட் டாபிக் போகிறீங்கன்னா அது ஃபார்மசி ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் நீங்கள் இடிக்கணுங்கிறதுக்காக தான் இது மேட் பண்ணப்பட்டிருக்கு. ஜஸ்ட் ஒரு இப்போ நீங்கள் ஒரு உங்களோட ஃபேமிலியிலையோ அல்லது வேறு யாரும் வந்து மெடிக்கலில் வந்து எதுவும் பாதிப்பு வந்தால் அதை பற்றிய தகவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி. ஸோ அதில் இருக்கிற விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன செய்வாங்க, அந்த தகவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் வந்து நீங்கள் அதுக்குரிய நெக்ஸ்ட் மூமெண்ட்கள் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை பேஸ் பண்ணி இந்த மொத்தமான தகவல் வந்து இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஸோ என்னை பற்றி ஒரு நான் சொல்லியிருந்தேன். எதுவும் அவ்வளோதான் உங்களோட கோர்ஸ் கண்டென்ட். எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 வீக்கில். 1 வீக் முடிய நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் 3 மந்த்துக்கு. எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சார் யா சார் ஃபார்மசி லைசன்ஸ் எடுக்கிறேன்டா ஏ லெவல் குவாலிஃபைடாகவே இருக்கணுமா? வேற பாத்வே ஏதாவது நிற்குதா? ஃபார்மசி லைசன்ஸுக்கு இது ஃபார்மசி அசிஸ்டன்ட் ரிலேட்டடான கோர்ஸ் தான். இப்போ நீங்கள் ஃபார்மசி லைசன்ஸ் அப்ளை பண்ணணுமெண்டா இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோ அல்லது நீங்கள் ஏ-லெவல் பயோசயின்ஸ் அல்லது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஃபீல்டில் வந்து ஏ-லெவல் 3 பாஸ் இருக்கணும். சரியா? அப்படி இல்லை, உங்களுக்கு அப்படி எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி, சரியா, எந்த ஒரு ஃபீல்ட்லேயே வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். டிகிரி சயின்ஸ் ரிலேட்டட் டிகிரி அண்ட் இல்லை, சயின்ஸ் ரிலேட்டட் இல்லை. இப்போ உதாரணம் நீங்கள் பிபிஏ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். காமர்ஸ் பிபிஏ ஓகே சார். முடிச்சிருந்தா அக்ரிகல்ச்சர், மொலிகுலர் பயாலஜி, ஏதோ ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து பயாலஜிக்கல் சயின்ஸோ இல்லை ஃபிசிக்கல் சயின்ஸ் ஏதோ ஒரு டிகிரியை வச்சு வந்து நீங்கள் ஃபார்மசி லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம். அதை நான் கைட் பண்ணுவேன் உங்களுக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஸ்டூடெண்ட், எதுவும் டவுட் இருக்கா? உங்களுக்கு ஃபீட்பேக் எது இருந்தாலும் சொல்லலாம். ஓகே, முடிச்சுக்குவோமா சுபான்? ஓகே சார். பிள்ளைகள் வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா பிள்ளைகள்? எதனா சார் டவுட் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. வேற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாயின் பண்ணுறேன்னு பார்த்துட்டு நான் குரூப்ல லிங்கை வந்துட்டு போடுறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி குரூப்ல ஷேர் பண்ணிக்க சொல்லுங்க. ஒன் பட் சார் கான்டாக்டும் இருக்கு. சரி, என்ன கான்டாக்ட் பண்ணலாம், நம்பரை வந்து ஷேர் பண்ணுவார். அண்ட் எதுவும் டவுட் இருந்தாலும் ம். நீங்கள் பர்சனல் எனக்கு மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம். நான் கைட் பண்ணுவேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் 1 வீக்கால். நாளையிலேருந்து ம். நீங்கள் அதில் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் ஆக முடியும். ஓகே பிள்ளைகள். அப்போ ஒருத்தருக்கு வேற கொஸ்டின் லேட் நினைக்கிறேன். அதோட வைண்ட் அப் பண்ணுவோம். விஷ் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மவி. ஓகே, தேங்க்யூ சுபான். தேங்க்யூ சுபான். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். என்டர் பண்ணுறேன்.